Hi students. So already நம்ம வந்து ஜாவால மெத்தட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரி மெத்தடோட வேலை என்ன, அதை எப்படி கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது அதை விட சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா இப்போ ஒரு கிளாஸில் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம நிறைய மெத்தட் க்ரியேட் பண்ணோம்ல, ஆட் 1 2 சப்மல். இந்த மெத்தட் எல்லாமே சேம் நேமில் இருக்குது. இப்போ ஆடுன்னே எல்லா மெத்தடும் இருக்குது அப்படின்னா அதை வந்து பட் அதோட பேராமீட்டர் உள்ள பாஸ் பண்ணுறோம்ல, இப்போ டேட்டா பாஸ் பண்ணுறோம், அது பேராமீட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த பேராமீட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதை மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு கிளாஸில் மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸ் எல்லாமே சேம் நேமில் இருக்குது. இப்போ சேம் நேமில் இருந்தால் அதை எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுவோம்? நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுல டிஃபர் பண்ணுவோம். சரியா? இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த ரீடபிலிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் தான் மெயின் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் வேஸ். இது எதுக்காக மெத்தட் ஓவர்லோடிங்க ரீடபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ எனக்கு வந்து அடிஷன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ஆட் அப்படிங்கிற ஒரு இதுதான் பண்ணணும். பட் அது வந்து டிஃப்ரெண்ட் பேராமீட்டருக்கு பண்ணணும். ஃப்ளோட்டிங் நம்பர் ஆட் பண்ணலாம், இல்லை 3 இன்டிஜர்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை 2 இன்டிஜர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பேராமீட்டர் இந்த பாஸ் பண்ணுற டேட்டா மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். பட் ஒரே ப்ராசஸ் தான் அப்படிங்கிறப்ப சேம் ப்ராசஸ் நேமே கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. ஓகே, எல்லாத்துலேயும் அடிஷன் தான் நடக்குது. சரி, அந்த மெத்தட் நேமை யூஸ் பண்ணி நம்ம அதை உள்ளே நடக்கக்கூடிய ஆக்ஷன், அது என்ன பிஹேவியர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ எல்லாத்துலேயும் ஆட் கொடுத்தோன்னா ஓகே, எல்லாத்துலேயும் அடிஷன் தான் நடக்குது, பட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு வந்து அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, அதான் ஈஸியாக அந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் ஓவர்லோடிங். இது என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சில டேட்டாவில் 2 டேட்டா பாஸ் பண்ணலாம், சில மெத்தடில் 2 டேட்டா பாஸ் பண்ணலாம், இல்லைனா 3 பாஸ் பண்ணலாம். இது ஒன்று. சேஞ்சிங் த டேட்டா டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஒன்று நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று சேஞ்ச் த டேட்டா டைப். சில இப்போ வந்து ரெண்டு மெத்தட்லையுமே 2 டேட்டா தான் பாஸ் பண்ணியிருக்கேன், பட் ஒன்று இன்டிஜராக இருக்கும், இன்னொன்று ஃப்ளோட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தெரியும், அந்த வேரியேஷன்ஸ் வந்து தெரியும். ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெத்தடை கால் பண்ணும்போது எந்த மெத்தடை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அந்த பேஸ்டாக அந்த டைப் ஆஃப் டேட்டாவும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, ப்ரோக்ராம் பாருங்கள். சிம்பிள் ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஜாவா. அதே கிளாஸ் அரித்மெட்டிக். பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், அங்கே நம்ம வந்து நிறைய மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஒன்று ஆட் க்ரியேட் பண்ணோம், அப்புறமா ஆட் 1 நம்ம பார்த்தோம்ல. ஸோ மெத்தட்ஸ் படிக்கும்போது ஆட் 1 ஆட் 2 சப்பு மல், ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட் நேம்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். பட் மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே மெத்தடோட நேம் என்ன தான் ஆட் 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 ஆட். ஸோ 4 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். 4லுமே என்னோடய மெத்தடோட நேம் என்ன அப்படின்னா ஆட். அப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆட் மெத்தடில் எந்த பேராமீட்டருமே கெட் பண்ணல. இன்னொன்றில் என்ன பண்ணுறேன், 2 இன்டிஜர் டைப் டேட்டாவை கெட் பண்ணுறேன். அடுத்ததில் 2 டபுள் டேட்டா டைப்பை கெட் பண்ணுறேன். அடுத்தது 3 இன்டிஜர் டேட்டா டைப்பை கெட் பண்ணுறேன். சரி, இந்த மாதிரி வேரியேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ரெண்டுமே சேம் மெத்தட் நேம் கொடுத்துட்டு சேம் பேராமீட்டர் வந்து நான் வாங்கக்கூடாது. இப்போ இங்கே இண்டிஏ இண்டு பின்னு ஒன்று கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி இங்கே இண்டிஏ இண்டு பி கொடுத்துட்டு இந்த சி அப்படின்னு கொடுக்காம விட்டேன்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நான் இங்கே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன்ல, கால் பண்ணும்போது இதுக்கு செக் பண்ணுது ஆட் அப்படிங்கிறது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்குது. இப்போ இங்கேயும் 2 பேராமீட்டர் தான், இங்கேயும் 2 பேராமீட்டர் அப்படின்னா நான் எதுக்கு டேட்டாவை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபியூஷன் வரும். அதனால் நம்ம சேம் மெத்தட் நேம் கொடுக்குறோம், பட் அதில் கொடுக்கக்கூடிய அந்த பேராமீட்டரோட டைப்லையோ அல்லது அதோட நம்பர்ஸ்லையோ நான் வந்து வேரியேஷன் வந்து காமிச்சேன் அப்படின்னா ஓகே, இந்த ப்ரோக்ராம் இங்கே தான் ஃப்ளோ போகணும் அப்படிங்கிறத அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சரி, இப்போ வந்து சேம் மெத்தடில் நிறைய மெத்தட் சேம் நேமில் மல்டிபிள் மெத்தட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேராமீட்டர் மட்டும் டிஃபர் ஆகுது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறேன். மெயினில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ் மெத்தட்ஸ் எங்கே இருக்கோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுதான் சி. அதை யூஸ் பண்ணி மெத்தடை இன்வோக் பண்ணுறேன். C.add of 30, 70 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ C.add of 30, 70னா அது எங்கே போகும் அப்படின்னா, எந்த ஆட் மெத்தடில் 2 இன்டிஜர் டைப் டேட்டாவை வாங்கியிருக்கணும் அங்கே போகும். எங்கே 2 இன்டிஜர் டைப் டேட்டா இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போது இது எங்கே நேராக போகும், இங்கே போயிட்டு இதை 30, 70 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு 2ஐயும் ஆட் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட் 100 அப்படிங்கிறது வருது.
கிளியர். அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் டைரெக்டாக கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ரெண்டு டபுள் டேட்டா டைப்பை பாஸ் பண்ணுறேன். அப்போது ஆட் அப்படிங்கிற மெத்தடில் தான், பட் ரெண்டுமே என்ன தான் இருக்குது, டபுள். அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே தான் ரெண்டும் டபுளாக கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல அந்த 10.3 25.4 அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிவிட்டு டபுள் டேட்டா டைப்பை ரிட்டன் பண்ணுது. ஸோ இது நேராக அந்த ஆன்சரை எங்கே கொண்டு ரிட்டன் பண்ணும், இந்த இடத்துல வந்து ரிட்டன் பண்ணும். ஸோ வந்துட்டு அந்த ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன பண்ணியிருக்கேன், ஆடில் 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். மூணுமே இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ 2, 5, 7. இப்போ 3 இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி எங்கே மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், நேராக அந்த இடத்துல காலிங் வரும். எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த இடத்துல 2, 5, 7 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஏபிசிக்கு ஸ்டோர் ஆகி அந்த வேல்யூவை ஆட் பண்ணி இன்டிஜர் டைப்பான ஒரு டேட்டா ஆட் பண்ணும்போது 14 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ரிட்டன் பண்ணுது. யாருக்கு ரிட்டன் பண்ணும், ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ரிட்டன் பண்ணும். அந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஃபைனலாக ஆன்சர் 14 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு மெத்தடை நான் கால் பண்ணவே இல்லை. எந்த மெத்தடு, ஆட் மெத்தட். இது நம்ம கால் பண்ணிக்கலாமா, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி. இதுக்கு எதுவுமே நான் பாஸ் பண்ணல அப்படின்னா ஃப்ளோ எங்கே போகும், டைரெக்டாக இதுக்கு போகும். அங்கேயே 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக என்ன பிரிண்ட் ஆகும், ஆன்சர் 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரி, ஃபைனலாக ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும், 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதான் வந்து நான் ஒரே நேமில் மெத்தட் யூஸ் பண்ணாலும் பேஸ்ட் ஆன் த டேட்டா பாசிங். சரி, என்ன பேராமீட்டர் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற, பேராமீட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம்ல மெத்தடுக்குள்ளே ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறோம்ல, அதுதான் பேராமீட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், அதில் என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கரெக்டாக அதுக்கு எங்கே நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான மெத்தடுக்கு போய் ப்ராசஸ் நடந்து வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ மெத்தட் கிளியர். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னது, நான் கொடுக்குற மெத்தட் எல்லாமே சேம் நேமில் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா அது மெத்தட் ஓவர்லோடிங். சேம் நேமாக இருக்கும்போது நான் ஆப்ஜெக்ட் கால் பண்ணும்போது அது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக மெத்தடில் என்னெல்லாம் டிஃபரன்ஷியேஷன் காமிக்கிறேன், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இங்கே 2, இங்கே 3. டேட்டா டைப்பில் டிஃபர் காமிக்கிறேன். இது ரெண்டுமே இண்டு, இது ரெண்டுமே டபுள். ஸோ அப்போ என்ன டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கே மெத்தட் இருக்கோ அங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகுது. சரியா? ஸோ இதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.